ஒரு தாய் கர்ப்பமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கணவன் கிடையாது. சரிங்களா? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கர்ப்ப காலத்துல குழந்தை பிறக்கும் தருவாயில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல டாக்டர் அந்த தாயிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு உங்களை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா பிள்ளைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. அப்போ அந்த தாய் குழந்தையின் மேல இருக்கக்கூடிய அன்பினால, நான் செத்தாலும் பரவாயில்ல, குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க. டாக்டருமே குழந்தைய காப்பாத்திடுறாங்க. தாய் செஞ்ச இந்த ஒரு தியாகத்தை அந்த குழந்தைக்கு தெரியாது. குழந்தை தெரியாமலே வளருது. சரிங்களா? இதே மாதிரிதான் நம்மளுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இந்த அன்பு நம்மளுக்கு தெரியறது இல்லை. சரிங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மகனுடைய உறவினர்கள் கொஞ்சம் பேர் உன்னுடைய தாய் அவங்க உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தினாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்பவுமே அந்த பையனுடைய மனசு ஏத்துக்க மறுக்குது. இதே மாதிரிதான் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பத்தி நம்மகிட்ட சொல்ல வரும்போது நம்மளுடைய மனது ஏத்துக்க மறுக்குது. சரிங்களா? கடைசியா என்ன நடக்குதுன்னா, அந்த பையனுக்கு அந்த தாயுடைய பர்சனல் டைரி அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த டைரியில எழுதியிருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாசிக்கும் பொழுது அந்த டைரியில கடைசியா அந்த தாய் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ என்ன பார்க்காம இருக்கலாம், பட் நான் என்னுடைய அன்பினால உன்னை காப்பாத்தினேன் அப்படிங்கிறத அதுல கடைசியா எழுதி வச்சிருப்பாங்க. இதை வாசிக்கும் பொழுது அந்த பையனுடைய மனது வருத்தப்பட்டு அந்த அம்மாவுடைய அன்பை உணர்ந்து கொள்வான். இதே மாதிரிதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புனா என்ன அப்படிங்கிறத அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால கண்டிப்பா வேதாகமம் அப்படிங்கிறத வாசிங்க.